வாங்க நம்ம ராஜேஸ்வர விளாகில் இன்றைக்கி என்னென்னா வெள்ளிக்கிழமை சாம்பார் தான் இருக்கிறேன். நேற்றுக்கு வீடியோ எடுக்கல, சமைக்கிற வீடியோ. நேற்று புளிக்குழம்பு வச்சு கேரட் பொரியல் வச்சு பண்ணேன், அவ்வளோதான் அது பண்ணேன். முட்டை வச்சு கொடுத்தேன். இப்போ சாம்பார் அடுப்பில் போட்டிருக்கேன். இதுவும் பருப்பு போட்டிருக்கேன் சாம்பாருக்கு தான், இட்லி தோசைக்கு. அதுக்கப்புறம் டீ போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேற்று சாயங்காலம் ஸ்நாக்ஸ் பண்ணோம். பச்சி வெங்காய போண்டா பச்சி பண்ணோமா, அது காக்காவுக்கு பச்சினா பிடிக்கும், அதான் எடுத்து வச்சேன். அதுக்கு தான் போட போகிறேன். வாசல்லாம் தெளித்து துளசி செடிக்கு விளக்கு போட்டு எடுத்து வச்சிட்டேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமைனால கொஞ்சம் பெரிய குழம்பா போட்டாச்சு. சிவலிங்கம் போடலாம் நினச்சேன், அப்படியே மாற்றி பேர் குழம்பு மாற்றிட்டேன். எப்படி இருக்குது என்னோடய கோலம், வெள்ளிக்கிழமை கோலம். எதிர்த்தாப்புல சாமி இருப்பார், அப்படியே சாமி ஜூம் பண்ணி பண்ணேன். எதிர்த்தாப்புல கோயில் நல்லா சாமி தரிசனமா வா ஸ்கூல் கிளம்பு ஓடிய ஓடிய ஓடிய. இது நேற்று கேரளாவில் கொல்லத்துலேருந்து வாங்கிட்டு வந்தது. ஊருக்கு போயிருந்தாங்களா, அப்போ வாங்கிட்டு வந்தது. இது என்னன்னு தெரியல. இது போலின்னு போட்டுருக்கோம் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இது ஏத்தைக்காய் ஜிப்ஸு, அது மட்டும் தெரியுது. இப்போ காலையில் தோசை ஊற்றி சாப்பிட்டாச்சு, கொடுத்து விட்டுட்டேன். டீ கொஞ்சம் போல் சூடாகி குடித்தேன். மறுபடியும் உட வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், சாம்பார் இது காலையில் வச்சேன்னா பருப்பு இல்லைன்னு கொஞ்சம் போல் வச்சு எடுத்தேன்னா, இதையே காலையில் தோசைக்கும் கொடுத்துட்டு காலையில் பாப்பாவுக்கு சாருக்கு இன்னொரு தம்பிக்கெலாம் கொடுத்து விட்டுட்டு பாக்கி வச்சுருக்கேன். அதே ஒன்றா கலந்துட வேண்டியதான். இது இப்போ தான் வச்ச சாம்பார். மணி 10 ஆகலை, 9 தான் ஆகுது. இந்த சாம்பாரே வச்சாச்சு. ஏன்னா இன்றைக்கி வேலைகள் அதிகமாக இருக்குது, விளக்கு தேய்க்கிற வேலை. அதுக்கப்புறம் வீடெல்லாம் எல்லா ரூமையும் தொடச்சிடுவேன். இன்றைக்கி தூசி தட்டி எல்லாம் எடுத்து துடைக்கணும்ல, அதனால சீக்கிரமாக இன்றைக்கி வேலையை முடிச்சுடுவோம். குழம்பு வச்சாச்சு, மறுபடியும் சாம்பார். 2 தடவை வைக்கிற வேலை கஷ்டம். அதனால் நேற்று முன்னாடி வாங்கி வச்சுக்கிறேன். இவங்க நேற்று கொல்லம் போனனால என்னால் வாங்கி வைக்க முடியல. பருப்பெல்லாம் 2-3 திங்ஸ் இல்லை, அதனால தான் வைக்கலை. இன்றைக்கி லேட் ஆகிட்டு சாம்பார் வைக்க, இல்லைன்னா ஒரே சாம்பாராக இருக்கும். அதுக்கப்புறம் காலையில் அந்த சாம்பாரும் இந்த சட்னி வச்சு சாப்பிட்டாச்சு. தோசை மாவு கிடையாது, ஆப்ப மாவு தான் தோசையை ஊற்றி சாப்பிட்ருக்கோம். அதுக்கப்புறம் காலையில் பாப்பாவுக்கு சாருக்கு எல்லாேருக்கும் உருளைக்கிழங்கு ஜிப்ஸு போட்டு கொடுத்து விட்டேன். இப்போ முட்டைக்கோஸ் கூட்டும் இதாக வேலையாக இன்றைக்கி. இப்போ உருளைக்கிழங்கு தான் பொரிக்க போகிறோம். அடுத்ததான் கேபேஜ் பொரியல் பண்ண போகிறோம். வாங்க காய் வெட்டலாம். போகிறோம்னா காய் வெட்டிக்கிட்டே என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா கண்ணகியோட கதையை தான் கேட்க போகிறோம். நான் ஏதாவது ஒரு கதை கேட்டுக்கிட்டே தான், ஒன்று சாமி பாட்டு கேட்பேன், இல்லைன்னா கதை கேட்பேன். ஒன்று சிவன் கதையாக தான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் ராகவேந்திரா கதை கேட்பேன். அப்புறம் பாபா கண்ணகியோட கதை கேட்க போகிறோம். இமயமலை கதையெல்லாம் கேட்டுட்டேன், இவரோட வீடியோவே கேட்டேன். வாங்க பார்ப்போம். இப்போ உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணியாச்சு. உருளைக்கிழங்கு பொரிச்சு நானே கொஞ்சம் போல சாப்பிட்டுட்டே இருக்கேன். காலியாக பெரும்பாலும் இருக்குது. திரும்ப இன்னொரு பானை சாதம் வச்சுருக்கேன், அந்த பானை சாதம் வடிச்சு. இப்போ பாருங்கள், கோஸ் பொரியல் தான் போட்டிருக்கேன் அடுப்பில். உருளைக்கிழங்குலாம் வெந்துருச்சு. எடுத்து வச்சாச்சு டப்பாவில். இந்த டப்பாவில் சாம்பார் ஊற்ற போகிறேன். இதுலேயும் சாம்பார். இப்போ சாப்பாடும் ஓரளவுக்கு எடுத்து வச்சிட்டேன். குழம்புக்கு தான் ஊற்றி வைக்கப்போம். வேறு எல்லாமே எடுத்து வச்சாச்சு. கூட்டு சாதம்லாம் எடுத்து வச்சிட்டேன். கோஸ் மட்டும் வேகணும். நல்லா அந்த மூடியை போட்டு வேக வச்சு, குக்கரில் போட்டால் நல்லா வேகும். இப்போ மூடியை போட்டு வேக வச்சோம்னா வெந்துடும். இதை எடுத்து வச்சதோட அப்பளமும் பொரிச்சு வச்சுட்டேன் பாருங்க. பொரிச்சு எடுத்து வச்சாது இது வீட்டுக்கு. இப்போ இன்றைக்கி விளக்கெல்லாம் தேய்ச்சி வச்சாச்சு. மதிய சமையலுக்கு பாய் சொல்லிட்டு இப்போ மதியானத்துக்கு மேலே விளக்கெல்லாம் தேய்ச்சி வீடெலாம் தொடச்சாச்சு பாருங்கள். தொடச்சி பூவை தான் கட்டிக்கிட்டு இருக்கேன். பூ கட்டுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தூக்கமாக வந்துடும் போல் இருக்குது. பிச்சி பூ கட்டுறதுக்குள்ள மல்லிகைப்பூக்கெல்லாம் தூக்கம் வராது. பிச்சி பூக்கு தான் பூவெல்லாம் கட்டி விளக்குக்கெல்லாம் போட்டு வச்சிட்டோன்னா வேலை முடிஞ்சிடும். விளக்கு தேய்க்கிறதுக்குள்ள ரொம்ப இன்றைக்கி நின்றுக்கிட்டே தைச்சாச்சு. சிங்கில் வச்சே தேய்ச்சிட்டேன். இப்போ இந்த செவந்தி பூவெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா வச்சுருவோம் பெரிய படத்துக்கு. விளக்குக்கு மட்டும், விளக்குக்கும் குட்டி குட்டி சாமிக்கெலாம் பிச்சி பூ தான் போட போகிறேன். இது பாருங்கள், இன்னொன்று இருக்குது. சரிங்க.